இன்னைக்கு எல்லா கட்சிகள் இருக்கு. அதே மாதிரியான கட்சியா இல்லாம அதுல இருந்து ஒரு மற்றொரு மாற்று அரசியல் கட்சியா இந்த சால்வை இல்லாம வெடி வெடிக்காம தலைவர் வராரு விலகுன்னு சொல்லாம எங்க அண்ணன் வராரு ஒதுங்குன்னு சொல்லாம இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்றேன். எங்க ஆளு கேட்க மாட்டேன்றாங்க. இந்த வெடி வெடிக்க கூடாதுன்னு எங்க நெப்போலியன் கிட்ட படிச்சு நான் சொல்றேன். மாலை போடக்கூடாதுன்னு சொல்றேன். இல்ல நான் புதுசு அப்படின்றாங்க. இதெல்லாம் என்னைக்கு இன்னும் இப்ப கட்சி தொடங்கி 13 வயசு முடிஞ்சு போச்சு. உங்ககிட்ட 14 வயசுல நிக்கிறேன். வர்ற தை வந்தாக்கா 15 ஆண்டு. அப்ப 14 ஆண்டுகளா சொல்றேன். ஒரு மாலைய இப்ப மாலை போட்டவங்க யாரும் இங்க யாராச்சும் பெரிய அம்பானி அதானி பில்டர்ஸ் டிவிஎஸ் இந்துஜா குரூப்பினுடைய குடும்பத்துக்காரங்களா? நம்ம அனைவரும் விவசாயிகள், உழைக்கின்ற மக்கள், அன்றாடம் காட்சிகள். ஆக ஒரு தலைவரை நேசிக்கிறீங்க அப்படின்னா இதை வரோம். இது ஒரு பொதுவான கோயில். இந்த பொதுவான இந்த அந்தோனியார் கோவில் மேடையில என்ன நிறுத்தி இந்த அன்பா வரவேற்கிறீங்க, உட்காருறீங்க, பேசுறதை கேட்கறீங்க. இதுவே எனக்கு போதுமானது. இதுக்கு மேல எதுவுமே தேவையில்லை. அதுக்கு மேல உங்க வீட்டு தோட்டத்துல ஒரு தென்னை மரம் இருந்துச்சுன்னா இயற்கை பானம் இளநீ ஒண்ணு குடுக்குறீங்களா? எல்லாம் உச்சி வெயிலுக்கு எதமா வாங்கி குடிச்சிட்டு போயிட்டே இருக்க போறோம். பவுண்டா குடுக்கறது, பெப்சி குடுக்கறது, கோக்கு குடுக்கறது, எல்லாம் நோய் வர்ற ஐட்டம். அதனால நம்ம கட்சி ஒரு வித்தியாசமான கட்சி. அதை நம்முடைய ஆள்பட்டு அவருடைய சகோதரர்கள் வரவேற்பு கொடுத்த நம் கட்சி நண்பர்கள் எதிர்வரும் காலத்தில் உங்களுக்கு அவருடைய செயல்பாடுகள் மூலமாக அதை உங்கள் நிரூபிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து